ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது ட்ரிபிள் எஸ் ரேங்க் ஹண்டர் சோலோ லெவலிங் எபிசோட் 2 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. செம்ம ஆக்ஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ டைம் ட்ராவல் பண்ணி திரும்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுவான். அங்கே வந்ததுக்கப்புறம் அப்போ தான் அந்த லார்ட் கேம் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ அதுக்குள்ளே போய் நான் திரும்ப யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிப்பான். அங்கே இருக்க காப்ளின் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் ஹீரோ ராக்கு லோ ரேங்க் காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே கொண்டதுக்கு அப்புறம் அவனுக்கு சிஸ்டம் பாப் ஆகி, நீங்க நிறைய காப்ளின்ஸை கொண்டிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு, அதான் பாண்ட் ஃபைட்டர், பிறவி ஃபைட்டர். இந்த டைட்டில் கிடச்சோன்னா நம்ம ஹீரோ பரவாயில்ல, இப்படியே நான் லெவலை பார்க்கிட்டே போனேன்னா கண்டிப்பாக தான் ஓடி நான் கொன்னே தருவேன். ஆனால் இங்கே காப்ளின்ஸ் நிறையா பேர் இன்னும் இருக்காங்களே, மக்களெல்லாம் கொண்டுட்டு இருக்காங்களேன்னு சொல்லும்போது அங்கே காப்ளின்ஸ் எங்கெங்கே இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ தெரியும். அதனால் அங்கே போய் அங்கே இருக்க காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே உரண்டை இழுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு காப்ளின்ஸ்லாம் துரத்துது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருப்பா. அப்போ அந்த காப்ளின்ஸ்லாம் அந்த பொண்ணை கொட்டுறதுக்கு விரட்டி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த வெப்பனை தூக்கி வீசுவான் பாருங்க. அங்கே இருக்க காப்ளின் உடம்பெல்லாம் துண்டு துண்டாக வெட்டிட்டு வரும். அங்கே இருக்க காப்ளினை கொண்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த வில்லேஜுக்கு நான் வந்துட்டேன்னா அப்படின்னா ஒரு 25 காப்ளின்ஸை கொண்டு வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே கொண்டதுக்கப்புறம் அங்கே ஒரு பாஸ் காப்ளின் இருக்கும். அதை எப்படியாச்சும் தேடி போடணும். நம்ம ஹீரோ தேடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடையில் போய் அங்கே இருக்கிற ஹீலிங் மருந்து எடுத்து குடிச்சிட்டு உடம்பு அப்படி ஹீலிங் பண்ணி இப்போ தெம்பா இருக்குடா, மறுபடியும் போய் சண்டைக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வெப்பனை எடுத்துகிட்டு சண்டைக்கு போவான். அங்கே பார்த்தா நல்ல ஆர்மர்லாம் போட்டு ஒரு மிகப்பெரிய காப்ளின் இருப்பான். அவனுக்கு கீழே அந்த சாதா காப்ளின்லாம் இருப்பானுங்க. அங்கே போய் உரண்டெழுப்பான். டே வாடா, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, மூஞ்சா பாரு, மூக்கு பார்த்தா குடமிளகா மாதிரி இருக்குது, வாடா சண்டைக்கு, தைரியம் இருந்தால் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சண்டைக்கு கூப்பிட்டோன்னே அவன் கத்தியை எடுத்துட்டு, டேய் காப்ளின்ஸ் போங்கடா, போய் அவனை அடிச்சு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோன்னே அந்த காப்ளின்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோவை விரட்டி வந்துட்டு இருக்கோம் அடிக்கிறதுக்கு. நம்ம ஹீரோ வாங்கடா வாங்கடா, இதுக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன். வெப்பன் வச்சுட்டு ரெடியாக இருக்கும்போது அந்த காப்ளின் அதோட வெப்பனை வச்சு அடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ பார்த்து பறந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அதோட மூஞ்சை பிடிச்சி தூக்கி ஒரு வீசிடுவான். வீசினோட செவுத்துல போய் விழுந்துடும். நம்ம ஹீரோ செவுத்துல விழுந்த காப்ளினோட மூஞ்சில ஓங்கி ஒரு மிதிப்பான். அதை பார்த்து மற்ற காப்ளின்லாம் பதறிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அங்கே இருக்க மற்ற காப்ளின் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். அதுங்க கொஞ்சம் கூட யோசிக்க விடக்கூடாது, அதுங்க எல்லாத்தையுமே அடித்து தொம்சம் பண்ணணும்னு நம்ம ஹீரோ அந்த காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே அடித்து தொம்சம் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஆர்மர் போட்ட காப்ளினுக்கு கடுப்பாகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த வெப்பனை வச்சு அந்த ஆர்மர் போட்ட காப்ளினை வெட்டலான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு வெட்டுவான். அப்படி வெட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு ஸ்கிரீன் பாப் ஆகி இப்போ உங்களுக்கு புதுசா ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு, அதுதான் நேச்சுரல் ஃபைட்டர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கும். அப்புறமா அங்க இருக்க மற்ற காப்ளின்லாம் இன்னும் அட்டாக் பண்ண சொல்லிட்டு வேகமா ஓடி வந்தோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ வாங்கடா வாங்கடா, அவங்களுக்கு தாண்டா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை எடுத்து அந்த காப்ளினோட தலை எல்லாத்தையுமே சீவிட்டு இருப்பான். எல்லா காப்ளினும் துண்டு துண்டா, கை தனியா கால் தனியான்ற மாதிரி வெட்டி வீசிட்டு எனக்கு எவனும் கிடையாதுடா, நான் தாண்டா இங்கே ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நிற்பாரா. அப்போ இன்னும் பயங்கரமா ஒரு காப்ளின் இருக்கான். அதே மாதிரி இந்த சூட்டெல்லாம் போட்டு ஆர்மரை போட்டு ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ வெட்டுறதுக்கு அப்படி கத்திக்கிட்டு வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஸ்வாடோட அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டிட்டு, ஓ நீ தான் பாஸா, வந்துட்டியா, வாடா வாடா, நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு சண்டைக்கு ரெடியாவார். அவனும் அந்த காப்ளினும் ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவை இந்த பக்கம் குறுக்க நெடுக்க வெட்ட பார்ப்பான். நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே டாஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட சோல்டர்லேயே அந்த காப்ளின் ஓங்கி ஒரு அடிக்கும் பாருங்க. அடிச்சு அடியில் வெடிச்சு சதறிட்டு இருக்கும். என்னாச்சு நம்ம ஹீரோக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தா அந்த அட்டாக்கை வாங்கிட்டு அங்கேருந்து டாஜ் பண்ணி தூரமாக போய் நம்ம ஹீரோ நின்றுவான். அப்படி நின்றுட்டு, டேய் நீ கால்வினாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க, வாடா அடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வேகம் அதை நோக்கி போய் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். அவரோட அந்த மிகப்பெரிய அந்த வெப்பனை வச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு அதோட தலையில் ஓங்கி ஒரு அடிப்பார் பாருங்க. தலை அப்படியே அந்த பக்கம் நகுண்ட மாதிரி இருக்கும். அதோட கதை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, என்ன நீ சாக போறடா அப்படின்னு சொல்லும்போது அதோட தலை துண்டா போகாமல் தலை மட்டும் அப்படி நகுந்து அப்படியே நின்றுட்டே இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு என்னது இது இன்னும் சாகலையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காப்ளின் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி நசுக்கிட்டு அது பயங்கரமாக கத்திட்டு இருக்கும். கத்தி நம்ம ஹீரோவை மூஞ்சியோடு சேர்த்து ஒரு அடிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே தரையில் விழுந்துருவான். அச்சா என்னடா அது, நான் நினச்சதை விட பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த காப்ளின் அதோட காலை வச்சு நம்ம ஹீரோட மூஞ்சோடு சேர்த்து ஒரு மிதிக்கும் பாருங்க. அப்படி அது மிதிச்ச மிதியில தரையெல்லாம் பேந்து வெடிச்சு சதறிட்டு இருக்கும். நல்ல வேளை நம்ம ஹீரோ அதுக்கிட்ட மிதி வாங்காம ஜஸ்ட் மிஸ் டாஜ் பண்ணி உருண்டு போய் தூரமாக நிற்பான். அப்படி அந்த காப்ளினை பார்க்கும்போது அது வெறித்தனமாக நடந்து வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இதோட வெப்பனும் இதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் டக்குன்னு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி சண்டை போடணும், ஆனால் வாடா வாடா இந்த சண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ண போவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்பி அந்த பக்கம் ஓடிட்டு இருக்காரு. அதை பார்த்து அந்த காப்ளின் என்ன அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு, டேய் தப்பிச்சு ஓடுறியா அப்படின்னு கோவப்பட்டு கத்தி அதோட வெப்பனை வச்சுட்டு கத்திட்டு இருக்கும். நம்ம ஹீரோ டேய் முடிஞ்சான புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுக்கு மேலே கத்திட்டு ஓடிக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த காப்ளின் நம்ம ஹீரோ துரத்தி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே பார்த்தா
நம்ம ஹீரோ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வீடு இருக்கும். அதை பார்த்து அந்த காப்ளின் நீ அங்கே தான் இருக்கியா அப்படி சொல்லிட்டு அந்த காப்ளின் சிரிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ ராக்கு அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். அவனுக்கு கையில் பயங்கரமாக அடிபட்டனால அந்த காப்ளின் பிடிச்சி நசுக்கினால வழியில் அப்படி துடிச்சிக்கிட்டு இருப்பான். என்னடா இது இப்படி பயங்கரமாக அட்டாக் பண்ணுது, சரி நான் சீக்கிரம் ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர்லேருந்து ஒரு பேப்பர் ஸ்க்ரோலை வாங்கிட்டு அதை அப்படியே கிழிச்சு அந்த மந்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு அந்த ஃபயர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புலேருந்து தாக்கத்தை அப்படி குறைக்கிறதுக்கு ஒரு பவர் வாங்குவான். அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோ ரெடியாக இருக்கும்போது அந்த வீட்டை உடச்சிக்கிட்டு அந்த காப்ளின் உள்ளே வரும் பாருங்க. பின்னாடி நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் திரும்பாத ஐயோ திரும்பிட்டானா, டே ஆயிடா காப்ளின் எப்படி இருக்க, சரி நம்ம கொஞ்சம் பேசி பிரச்சனையை தீர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த காப்ளின் கிட்ட பேசிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பாய் அந்த காப்ளின் அதோட ஸ்வாட் எடுத்து சும்மா சரசர இந்த பக்கம் அந்த பக்கம் வெட்டி வீசிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அதை அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணி அப்படி போய்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என்னால் டாஜ் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவை ஓங்கி ஒரு ஸ்வாடை வச்சு ஒரு அடிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ பறந்து போய் வீட்டெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு செவுத்துல போய் விழுந்துருவான். நம்ம ஹீரோக்கு டேமேஜ் பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த காப்ளின் ஸ்வாடை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக பயங்கரமாக வில்லத்தனமாக வந்துட்டு இருக்கும், பார்க்கறதுக்கே வெறித்தனமாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்திக்கிட்டு டேய் காப்ளின் இந்தாடா வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் இருந்த வெப்பனை அந்த காப்ளினை பார்த்து தூக்கி வீசுவானா. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த காப்ளின் என்னடா இதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்குமா அந்த காப்ளின். அதை பார்த்து நம்ம ஹீரோ நான் என்ன காமெடியாக பண்ணேன், சிரிச்சிட்டு இருக்க, சிரி நல்லா சிரி, இதுதான் அவனோட கடைசி சிரிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வெப்பனை வீசினா பார்த்தீங்களா, அந்த வெப்பன் அந்த காப்ளின் மேலே படாமல் அங்கே இருக்க ஒரு தூண் மேலே மரத்தூணில் போய் அடித்து சொருவிட்டு நிற்குது. அப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சு அந்த காப்ளினை பார்த்துட்டு டே கடைசியாக உன் கன்றாவியான மூஞ்ச நான் பார்த்துட்டேன்டா வரட்டாமாமே ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே ஜன்னல்லேருந்து அப்படி குதிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பான். அந்த காப்ளின் நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக வேகமாக வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த வீட்டிலேருந்து குதிச்சு அங்கேருந்து சும்மா பின்னங்கால் பொட்டறையில் அடிக்க ஓடிக்கிட்டே இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த கத்தியை தூக்கி வீசினா பார்த்தீங்களா, அவனோட வெப்பனு அந்த மரத்தில் போய் சொரிந்துச்சு. அதை அப்போ டம்மான்னு வெடிச்சு சதறு பாருங்க. அவ்வளோதான், உள்ளே இருந்த காப்ளின் செத்து போயிடுச்சு. நம்ம ஹீரோ ஒரு வழியாக அந்த காப்ளினை கொண்டுட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஓடின் கடவுளை யோசிச்சு பார்த்து டேய் எல்லாம் ஒன்னால தான்டா, இப்படி என்னை மாட்ட வச்சுட்டியோடா, உன்னை விட மாட்டேன், எனக்கா காத்துரு, உன்னை வந்து கொன்னே திருவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ ராக்கு அந்த காப்ளினை கொண்டுனால சிஸ்டம்லாம் பாக்கி நீங்கள் லெவலப் ஆயிட்டீங்க, உங்களுக்கு நிறைய ரிவார்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிரெட்டும் ஒரு ரிவார்டு பாக்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு 2 ரிவார்டையும் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த சிஸ்டம். இந்த ரிவார்டெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பான். பரவாயில்லையே ரிவார்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரிவார்டு பாக்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரிவார்டு பாக்ஸை நம்ம ஹீரோ எடுத்துருவான். எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வருவான். இதுதான் பாக்கெட் சிட்டி அப்படின்ற மாதிரி சிஸ்டம் வந்து சொல்லும். நம்ம ஹீரோ பரவாயில்லையே பாக்கெட் சிட்டிக்கு வந்துட்டேனா, இங்கே ஒருத்தன் இருப்பானே ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ மனசுலேயே வச்சுட்டு இருப்பான். ஓடினே நீ என்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான்னு தெரியுது, என்னை வெயிட் பண்ணுறா, அவனை சீக்கிரம் வந்து கொள்றேன்டா, சரி நான் ரொம்ப டென்ஷனாகிறேன், இங்கே வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஒருத்தனை அப்படி தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வயசான ஆள் இருப்பான். அவன் தான் இங்கே ட்ரைனிங் எடுக்கிற ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சிருப்பான். அங்கே அந்த ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்க அந்த கிழவங்கிட்ட நம்ம ஹீரோ ட்ரைனிங் நான் பண்ணணும், உன்னோட ட்ரைனிங் சென்டரில் எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அவன் 20 கோல்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோதானே 30 கோல்டு கூட கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ட்ரைனிங் சென்டருக்கு போவான். அங்கே பார்த்தா அங்கே ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், அதில் அடித்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த கிழமை சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துக்காக அங்கே போய் சண்டை போடலான்னு பார்த்தா அங்கே நிறைய பேர் இருப்பானுங்க. அவனுங்களாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருப்பானுங்க. அவனுங்க மத்தியில் நம்ம ஹீரோ அங்கே போய் அங்கே இருக்கிற அந்த பொம்மை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை போட்டு அடின்னு அடிப்பான். சும்மா அடிச்ச அடியில் அந்த இடமே அதிரிட்டு இருக்கும். பக்கத்தில் இருக்க அந்த மொட்டை தலையெல்லாம் யாரா அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கான் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துருந்துங்க. 2 பேரும் ஒருத்தன் பேசிகிட்டே போவான். யாரா அவன் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கான், எங்கே இருந்தா வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து பேசிகிட்டே போவானுங்க. நம்ம ஹீரோ 1 நாள் 2 நாள் 10 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி அதை போட்டு அடிச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கான். அடிச்ச அடியில் அந்த பொம்மையோட தலையெல்லாம் தனியாக பறந்து போயிடுது. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே, இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தால் கூட சிஸ்டம் பாப்பாக்கி எனக்கு லெவலப்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் கொடுத்த ஒரு பிரெட் ரிவார்டு இருக்கும். அந்த பிரெட் எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்டு அவனோட மேஜிக் பவரை அப்படி லெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி லெவலப் பண்ணும்போது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த பிரெட்டோட பவர் எப்படி வேலை செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பொம்மையை அப்படி வேகமாக ஓங்கி குத்துவான் பாருங்க. ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகாது. என்னது ஒன்றும் ஆகலை, இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதிப்பான் பாருங்க. அது அப்படி நசுங்கி சதறி போயிடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே, ட்ரைனிங் எடுக்க என்னோட ஸ்டாமினா பவர் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு, டேய் ஓடினு வெயிட் பண்ணுறா, நான் அவனை கடைசியாக வந்து பார்த்து இந்த தடவை நான் கொன்னே திருவன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் பாப்பாக்கி ரிவார்டு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ 10 நாளைக்கு மேலே இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்துட்டு அந்த கிழமை இருக்கான் பாருங்க, அவன் வந்துட்டு டே தம்பி நான் அவனை 10 நாளாக உன்னிப்பாக பார்த்துட்டு தாண்டா இருக்கேன், உன்ன மாதிரி ஒரு தீவிரமாக ட்ரைனிங் எடுக்கிறவன நான் பார்த்ததே இல்லை, நீ என்னை ஃபாலோ பண்ணி நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ
என்னத்த காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ண அந்த கிழவன் நம்ம ஹீரோவை ஒரு சுரங்க பாதையில கூட்டு போவான். நம்ம ஹீரோயோ என்னையா ஏதோ அகல பாதாளத்துக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த கிழவன், தம்பி ஃபாலோ பண்ணு தம்பி, உனக்கான இடம் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை கேட்டு, ஐயோ இவன் சொல்ல மாட்டானே, எனக்கு கடுப்பேத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பல்ல கடிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே அந்த இடத்துக்கு போனா ஒரு பயங்கரமா பெரிய இரும்பு கதை இருக்கும். அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறம் உள்ள பார்த்தா ரோபோட் பொம்மையெல்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, யோ என்னையாது ஏதோ ரோபோட்லாம் கொண்டு வந்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த கிழவர், யோ இதுதான் அட்வான்ஸ் ட்ரைனிங் கிரவுண்டு, இது உனக்காகவே தயாரிக்கப்பட்ட மாதிரி இருக்கும், அதனால நீ இங்க ட்ரைனிங் எடு, உனக்கு இது கரெக்டா இருக்கும். அங்க பாரு அந்த ரோபோட்டுக்கு நடுவில் அந்த பச்சை கலர் ஸ்டோன், மேஜிக்கல் ஸ்டோன் இருக்கு பாத்தியா, அது மனுஷங்களை மாதிரி அப்படி சண்டை போட உருவாக்கப்பட்டது. அதனால நீங்க சண்டை போட்ட அப்படின்னா மனுஷங்க கூட சண்டை போற அளவுக்கு லெவல் அதிகரிச்சுட்டே போகும். இது உனக்காக செய்யப்பட்ட மாதிரி, நீ இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, ட்ரை பண்ணணுமா, அவ்வளோதானே, ட்ரை பண்ணிட்டா போச்சு, இது செம்ம ஃபன்னா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போனோன்னே கதவை டப்புன்னு பூட்டிடுவாங்க. நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு அங்க இருக்க அந்த பொம்மைங்க கூடலாம் சும்மா பயங்கரமா சண்டை போடுவாரு. ஏ பொம்மைங்களா, நீங்களா என் கூட சண்டை போடுற அளவுக்கு அவ்வளோ பவரா இருக்கீங்களா பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அங்க இருக்க எல்லா பொம்மை கூடயும் அடிச்சு சதறடிச்சிட்டு இருப்பான். எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். அதுங்களும் நம்ம ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கோம். இப்படி சண்டை போய்கிட்டே இருக்கும் பாருங்க எல்லாத்துக்குமே. அங்க நம்ம ஹீரோ, பரவாயில்ல ஸ்ட்ராங்கான பொம்மையும் இருக்கதா சரிங்க, வாங்கடா அடிச்சுக்கலான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி பறந்து பேய் மாதிரி போய் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே கட் பண்ணா 5 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த கதவை அப்படியே திறக்குது. நம்ம ஹீரோ டாப்னு காலை வச்சுட்டு சும்மா கெத்தா நடந்து வருவான். ஆறா சும்மா அல்லும். பரவாயில்ல, அந்த கிழமை சொன்ன மாதிரியே இது ஒரு அட்வான்ஸ் ட்ரைனிங் சென்டர் தான். நல்லா இருந்துச்சு. நானும் நிறைய அப்டேட் பண்ணிட்டேன், லெவலப் ஆயிருக்கேன். ஆனால் அந்த பொம்மைங்க சொன்னது போட்டு என்னை பொழந்து கட்டுறானுங்க, என்ன ஆடி அடிக்கிறானுங்க, என்னமா வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொம்மைங்க அடிச்சதை அப்படி யோசிச்சு பார்த்துக்கிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல அந்த அடிலாம் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோ எங்கெங்க போய் எந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் கூடலாம் சண்டை போட போறோம் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.